டக்குன்னு கவலைப்படக்கூடாது. நான் இப்போ தியானத்தில் உட்காந்துருக்கும்போது விநாயகரை முதல்ல தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து யானை உருவம் எனக்கு தெரிஞ்சது, யானை உருவம் தெரிஞ்சது. அதுக்கு அப்புறமா நீலகண்டன் வந்து நந்தியில் உட்காந்துருந்தது மாதிரி தெரிஞ்சது. அதுக்கப்புறமா முருகர் மயில் மேலே உட்காந்து வர்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. இது அத்துணையும் நிதர்சனமாக இங்கு நடந்தேறி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நொடிப்பொழுது காட்சியும் என்ற அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். முதலாக சபை நோக்கி வருகின்ற சீடர்களுக்கு அத்தகைய கிரிய நிலை கொண்ட திருவுருவங்களிலிருந்து ஆற்றல்கள் புறப்பட்டு வலம் வந்து நல்லாசிகள் ஒவ்வொருவருக்கும் வழங்குவது போன்ற காட்சி என்பது முதலாக தெரிவது நிதர்சனம் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். அத்தகைய ஆற்றல் பெற்ற சபையில் சபை ஆற்றல் உள்ளது, சித்தனிடம் இறை ஆற்றல் உள்ளது. சித்தனே சிவம் என்று ஏற்று வந்து வணங்கி வாழ்த்தி நிற்கின்ற பொழுது இத்தகைய காட்சிகள் எல்லாம் வரும் காலங்களில் எளிதாக கிடைக்கப்பெறும். காட்சிகளின் உச்சகட்ட நிலை எங்கு சென்று நிறுத்தும் எனில் ஞானத்தின் உச்சத்தில் கொண்டு நிறுத்தும் என்ற அகத்தியன் நல்லாசிகள் வழங்கும். அனைத்தும் இவன் உரைத்தவாறு ஒன்றுமில்லை, எமக்குள் தான் அனைத்தும் இருக்கின்றது, எம்மால் ஒன்றுமில்லை ஆனால் எமக்குள் அனைத்தும் இருக்கின்றது என்ற இருநிலை வேறுபாடுகள் கலந்த அத்தகைய சரணாகதி சிந்தனையோடு வலம் வருகின்ற பொழுது உயர் வாழ்வு, உயர் ஆற்றல், உயர் ஞானம் கிட்டும் இகலோக வாழ்வில் என்ற அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி மகிழ்கிறேன். ஓம் அகதீசாய நமக. என்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம்.